அதாவது விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்கள் வெளிப்படையில் அமைதியாகவும் மௌனமாகவும் தோன்றினாலும் அவர்களுடைய உள்ளே ஒரு அக்னி போன்ற தீவிரமான உணர்வுகளும் கடலின் ஆழத்தைப் போல முடிவில்லாத சிந்தனைகளும் நிரம்பி வழிகின்றன. இவர்கள் எதையும் மேலோட்டமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் அதன் ஆழம் வரை சென்று ஆராயும் தன்மை இவர்களின் இயல்பு. சாதாரண மகிழ்ச்சி, சாதாரண துக்கம் என இவர்களுக்கு எதுவும் இல்லை. எல்லாமே அதீதம், தீவிரம், முழுமை கொண்டதாகவே இருக்கும். ஒருவர் மீது நம்பிக்கை வைத்தால் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டார்கள். அதே சமயம் அந்த நம்பிக்கை குலைந்தால் அதை எளிதில் மறக்கவும் மாட்டார்கள். இந்த இரு முனைகளும் சேர்ந்ததே ஒரு முழுமையான விருச்சிகம் ராசி மனிதனின் தனித்துவம். விருச்சிகம் ராசிக்காரர்களின் மனம் ஒரு பூட்டிய அறை போன்றது. எல்லோருக்கும் அந்த அறைக்குள் நுழைய அனுமதி கிடைக்காது. வெளியில் சிரித்துக்கொண்டே பேசினாலும் உள்ளுக்குள் என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் மட்டும்தான் அறிவார்கள். தங்களின் பலவீனங்களை வெளிப்படுத்தாமல் மறைத்து வைத்துக்கொள்ளும் அபூர்வமான திறன் இவர்களுக்கு உண்டு. அதனால்தான் பல நேரங்களில் மற்றவர்கள் இவர்களை புரியாத மனிதர்கள் என நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் இவர்களின் மௌனம் பல வார்த்தைகளை காட்டிலும் அதிக அர்த்தம் கொண்டது. வாழ்க்கையில் தோல்விகள் வந்தாலும், அவமானம் ஏற்பட்டாலும் அதை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் உருக்கொண்டு மீண்டும் புதிய வடிவத்தில் எழுந்து நிற்பதே விருச்சிக ராசிக்காரர்களின் உண்மையான வலிமை. உறவுகள் விஷயத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மிகுந்த தீவிரமும் ஆழமும் கொண்டவர்கள். இவர்களுக்கு மேலோட்டமான நட்பு, அரைமனதான காதல், பொய்யான பாசம் என்பதெல்லாம் ஒத்து வராது. ஒருவரை நேசித்தால் அந்த நேசம் முழு மனதோடும் உயிரின் ஆழம் வரை சென்று பதியும். அதனால்தான் காதலில் இவர்கள் மிகுந்த விசுவாசமும் சில நேரங்களில் அளவுக்கு மீறிய பாதுகாப்பு உணர்வும் கொண்டவர்களாக இருப்பார்கள். என்னுடையவன், என்னுடையவள் என்ற உணர்வு இவர்களிடம் மிக வலுவாகவே இருக்கும். இதனால் சரியான புரிதல் இருந்தால் வாழ்க்கை முழுவதும் தாங்கி நிற்கும் உறவு அமையும். இல்லையென்றால் அதீத தீவிரம் பிரச்சனைகளுக்கும் காரணமாக மாறக்கூடும். விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பாதை எளிதானது அல்ல. பல தடைகள், பல சோதனைகள், உள்மன போராட்டங்கள் இவர்களை சந்தித்தே தீரும். ஆனால் ஒவ்வொரு தடையும் இவர்களை உடைப்பதற்காக அல்ல, மேலும் வலிமையாக்குவதற்காக வந்ததாகவே மாறும். சாதாரண மனிதன் தளர்ந்து நிற்கும் இடத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பற்களை கடித்து கொண்டு முன்னேறுவார். வீழ்ந்தாலும் எழுந்து நிற்பேன் என்ற மனநிலையே இவர்களின் அடையாளம். அதனால்தான் வாழ்க்கையின் இறுதியில் வெற்றி இவர்களை தேடி வரும் என்பது பல விருச்சிகம் ராசிக்காரர்களின் அனுபவ உண்மை. அதாவது விருச்சிகம் ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை வெளியில் பார்ப்பதற்கு மெதுவாக நகர்வது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகுந்த திட்டமிடலோடும் துல்லியமான கணக்குகளோடும் முன்னேறும். இவர்கள் உடனடியாக கிடைக்கும் லாபத்தை விட நீண்ட கால வெற்றியை அதிகமாக நினைப்பவர்கள். ஒரே வேளை ஒரே பாதை என்று சிக்கிக் கொள்ளாமல் சூழ்நிலைக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ளும் அபூர்வமான புத்திசாலித்தனம் இவர்களுக்கு உண்டு. அதனால்தான் பல விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் நடுப்பகுதியில் திடீரென பெரிய உயரத்தை அடைவார்கள். அப்போது மற்றவர்கள் எப்படி இவ்வளவு தூரம் வந்தார் என்று ஆச்சரியப்படுவார்கள். உண்மையில் அந்த உயரம் பல வருடங்களாக உள்ளுக்குள் சேர்ந்த அனுபவங்களின் விளைவே. பண விஷயத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு நடப்பார்கள். தேவையற்ற செலவுகள், ஆடம்பர வாழ்க்கை ஆகியவற்றில் அதிகம் ஈடுபட மாட்டார்கள். பணம் இவர்களுக்கு வெறும் வசதிக்கான கருவி மட்டுமல்ல, அது பாதுகாப்பையும் சுயமரியாதைகளையும் குறிக்கும் ஒன்றாக இருக்கும். அதனால்தான் பண விஷயங்களில் யாரையும் முழுமையாக நம்பாமல் தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள முயல்வார்கள். வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் பண சிக்கல்கள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொண்டு பின்னாளில் நிலையான வருமானம், சொத்து, சேமிப்பு ஆகியவற்றை உருவாக்கும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு. விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சோதனைகள் அதிகம். பல நேரங்களில் நெருங்கியவர்களாகவே ஏமாற்றங்கள், மன வருத்தங்கள் ஏற்படலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு வழியும் இவர்களை உடைப்பதற்கு பதிலாக மேலும் உறுதியாக மாற்றும். தோல்வியை ஒரு முடிவாக அல்ல, ஒரு பாடமாகவே எடுத்துக்கொள்வார்கள். வாழ்க்கை இவர்களை எத்தனை முறை கீழே தள்ளினாலும் இன்னும் வலிமையாக திரும்புவேன் என்ற மனநிலை அவர்களிடம் இருக்கும். அதனால்தான் வயது கூட கூட இவர்களின் ஆளுமையும் மரியாதையும் அதிகரித்து கொண்டே போகும். விருச்சிகம் ராசிக்காரர்களும் வெளியில் தெரியாத பல மறைந்த சக்திகள் உள்ளன. அவர்கள் பேசாமல் இருந்தாலும் ஒரு அறையில் நுழைந்தவுடன் மற்றவர்கள் அதை உணர்ந்து விடுவார்கள். இது அவர்களின் தீவிரமான ஆற்றல் வெளிப்பாடு. எவரின் முகத்தை பார்த்தவுடனே அந்த மனிதனின் உண்மை, பொய், உள்நோக்கம் போன்றவற்றை உணர்ந்து கொள்ளும் தன்மை இவர்களிடம் இருக்கும். இதனால்தான் பொய்யான மனிதர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களிடம் நீண்ட நாள் நிலைத்திருக்க முடியாது. அதே போல விருச்சிகம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை சாதாரண ஒன்று அல்ல, அது ஒரு ஆழமான பயணம். இவர்களுக்கு காதல் என்பது நேரம் போகும் பொழுதுபோக்கு அல்ல, வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அத்தியாயம். ஒருவரை நேசித்தால் அந்த நேசம் வார்த்தைகளில் மட்டும் இல்லை, செயல்களில், தியாகங்களில், அமைதியான கவனிப்புகளில் வெளிப்படும். வெளியில் அதிகம் காதல் வார்த்தைகள் பேசாமல் இருந்தாலும் உள்ளுக்குள் அந்த நபரை பாதுகாக்க வேண்டும் என்ற தீவிரமான எண்ணம் எப்போதும் இருக்கும். அதனால்தான் இவர்களின் காதல் சிலருக்கு அதிகமாக தோன்றலாம். ஆனால் அந்த அதிகம்தான் விருச்சிகத்தின் உண்மை தன்மை. திருமண வாழ்க்கையில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் முழு பொறுப்பையும்
தங்களின் தோளில் ஏற்றுக்கொள்வார்கள். குடும்பம் என்றாலே பாதுகாப்பு, நிலைத்தன்மை, மரியாதை என்று பார்க்கும் மனநிலை இவர்களிடம் இருக்கும். வாழ்க்கை துணையிடம் முழு நேர்மையும் விசுவாசமும் எதிர்பார்ப்பார்கள். சிறு பொய்களையும் எளிதில் மன்னிக்க மாட்டார்கள். காரணம், நம்பிக்கை அவர்களுக்கு உயிர் போன்றது. ஆனால் ஒருமுறை அந்த நம்பிக்கை உறுதியாக இருந்தால் எத்தனை புயல்களும் அத்தனை திருமண வாழ்க்கையை அசைக்க முடியாது. தங்களின் உணர்ச்சிகளை வெளிப்படையாக சொல்லாமல் இருந்தாலும் வாழ்க்கை துணையின் தேவைகளை சொல்லாமலே உணர்ந்து நிறைவேற்ற முயல்வதே இவர்களின் சிறப்பு. விருச்சிகம் ராசிக்காரர்களின் உள்ளுணர்வு மற்ற ராசிகளை விட மிகவும் வலிமையானது. பேசப்படாத வார்த்தைகளையும் மறைக்கப்பட்ட உணர்ச்சிகளையும் உணர்ந்து கொள்ளும் சக்தி இவர்களிடம் உள்ளது. அதனால்தான் சில நேரங்களில் அவர்கள் முன்கூட்டியே தெரிந்து கொண்டது போல நடந்து கொள்வார்கள். இந்த உள்ளுணர்வே இவர்களை தவறான உறவுகளிலிருந்து, ஆபத்தான சூழ்நிலைகளிலிருந்து பலமுறை காப்பாற்றும். வாழ்க்கையில் யார் நெருங்க வேண்டும், யார் விலக வேண்டும் என்பதை மனம் சொல்லும் சத்தமே இவர்களின் வழிகாட்டி. அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசி நேயர்கள் இந்த மாதம் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தீர்க்கமான முடிவுகளை எடுப்பீர்கள். மனதில் தெளிவுகள் பிறக்கும். தைரியமும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியங்கள் குருவின் பார்வையால் வேகமெடுக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகலாம். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குறிப்பாக மாதத்தின் மத்தியில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். பழைய கடன்களை அடைத்து மன நிம்மதி அடைவீர்கள். தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. எனவே சிக்கனம் தேவை. பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வர வாய்ப்புகள் உள்ளது. முதலீடுகள் செய்வதற்கு முன்னர் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும் மாதமாக இருக்கும். பயணங்களின் போது உணவு கட்டுப்பாட்டை பின்பற்றுவது அவசியம். செரிமான கோளாறுகள் அல்லது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். வயதானவர்களுக்கு மூட்டு வலி அல்லது கால் வலி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும் விபத்துகளை தவிர்க்க உதவும். மன அழுத்தத்தை குறைக்க தியானம் மற்றும் யோகா மேற்கொள்ளலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் பொற்காலமாக அமையும். குருவின் பார்வை கல்வியின் முன்னேற்றத்தை தரும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். ஆசிரியர்கள் மற்றும் பெரியவர்களின் வழிகாட்டுதல் வெற்றிகளை தரும். மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். வேளையில் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் செய்து வருபவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கூட்டுத் தொழிலில் லாபம் இரட்டிப்பாகும். வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வேலை கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்புகள் கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் மறையும். குழந்தைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். வீட்டில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வீட்டில் நடக்கும் மங்கள நிகழ்வுகளால் வீடுகளை கட்டும். தாய்வழி உறவினர் சிறிய மனஸ்தாபம் வரலாம் என்பது விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் அக்கறை காட்டுவதும் நல்லது. வள்ளி தெய்வானை சமோதரராக இருக்கும் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. ஏழை எளியவர்களுக்கு போர்வை அல்லது அன்னதானம் செய்வது புண்ணியத்தை தரும். தினமும் சரவண பவ மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்வதும் நல்லது. அதாவது விடாமுயற்சிக்கு பெயர் பெற்ற விருச்சிக ராசியினருக்கு இந்த மாதம் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் மாதமாக இருக்கும். தங்கள் மனதில் நீடித்து வந்த குழப்பங்களை ஒதுக்கி வைத்து சவால்கள் நிறைந்த பணிகளை தைரியமாக எடுத்து செய்வார்கள். பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையிலும் உங்கள் கடமைகள் அதிகரிக்கும். அனைத்திற்கும் தயாராக இருங்கள். நம்பிக்கையுடன் போராடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வாருங்கள். இதனிடையே இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் உண்டாகலாம். கலவை வேண்டாம். போதுமான ஓய்வும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கமும் உங்களை பாதுகாக்கும். விருச்சிக ராசியினர் காதல் வாழ்க்கை குறித்து பேசும்போது உறவுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு அளிக்கும் மாதமாக இருக்கும். உங்கள் காதல் துணையுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் மன கஷ்டங்களுக்கு தீர்வு காணும் ஒரு காலமாக அமையும். அண்மையில் காதல் முடிவை சந்தித்தவர்கள் தங்கள் எக்ஸ் உடன் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உண்டு. அவருடன் மீண்டும் இணையும் வாய்ப்பினை பெறுவார்கள். மாற்று மதத்தில் காதல் செய்து வரும் நபர்கள் தங்கள் காதல் திருமணத்திற்கு பெற்றோர் அனுமதி கேட்பார்கள். பணிக்காக காதல் உறவை பிரிந்து வெளிநாட்டில் தங்கியிருக்கும் விருச்சிக ராசி ஆண்கள் விரைவில் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பி சுயதொழில் செய்யும் வாய்ப்பும் காணப்படுகிறது. திருமணம் முடித்த விருச்சிக ராசி பெண்கள் தங்கள் குடும்பத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பாக சிந்திக்கலாம். தங்கள் வீட்டில் இருக்கும் இளையவர்களின் திருமண காரியங்கள் குறித்த ஆலோசனைகளை தொடங்கலாம். சிறு குழந்தையின் தாயாக இருக்கும் பெண்கள் தங்கள் குழந்தையின் கல்வி தேவைக்காக இன்று நீண்ட தூரம் பயணிக்கலாம். குழந்தைகளின் கல்வி விஷயத்தில் மட்டுமல்ல, ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் வாழ்க்கை குறித்து பேசும்போது சிக்கலான பணிகளை எடுத்து சிறப்பாக செய்து முடிக்கும் ஒரு காலமாக இருக்கும். உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவி உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல உதவியாக இருக்கும். சக ஊழியர்களுடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வரும். இந்த மாதம் 2ஆம் பாதியில் பணிமாற்றம் தொடர்பான நேர்காணலை நீங்கள் எதிர்கொள்ளலாம். நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளுங்கள். அதில் வெற்றியும் காணுங்கள். அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும். எதிரிகள் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும்.
பிள்ளைகள் விஷயத்தில் கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது. இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. தொழில் ரீதியாக அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும். தேவையில்லாத பதட்டங்கள் ஏற்படும். இருதய பிரச்சனை இருக்குமோ, வேறு ஏதேனும் இருக்குமோ என்கின்ற பயம் இருந்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை செய்து கொள்வது நல்லது. நீண்ட மாதங்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகிறது. எதிரிகள் விஷயத்தில் வண்டி வாகனத்தில் மிகுந்த கவனமாக இருப்பது அதைவிட நல்லது. விபத்துகள் ஏற்படும் வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையாக வாகனங்களை இயக்குவது அதைவிட நல்லது. சிறிய வயது பசங்கள், வண்டி வாகனம் ஓட்டும் ஆண்கள், பெண்கள் மிகுந்த கவனம் தேவை. சட்டத்திற்கு புறம்பானவர்களின் நிழல் கூட அண்டாமல் பார்த்து கொள்வது நன்மைகளை தரும். பலம் ஏற்படும். வாழ்க்கையில் நம்பிக்கைகள் உண்டாகும். திருமணத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். இந்த மாதத்திற்கு பிறகு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும். திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். திருமணமாகி இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். புத்திர சந்தான நிவர்த்தியாகும். குரு பார்வை வருவதால் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடல் கடந்து இருப்பவர்கள் தாய் நாட்டில் தொழில் தொடங்குவதற்கான அமைப்புகள் ஏற்படும். வேற்றுமொழி மதத்தினிடம் கோபப்படாமல் இருப்பதும் நல்லது. குலதெய்வ வழிபாடு, முருகல் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இரத்தத்தில் பரவும் நோய், தொற்று நோய், கொழுப்பு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அபிராமி அந்தாதியில் இருக்கும் 40, 59, 75வது பாடல்களை படிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளையார்பட்டியில் விநாயகரை வழிபட்டு வருவது அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் விருச்சிக ராசியினருக்கு இந்த செவ்வாய் பயிற்சியானது லாபகரமானதாக இருப்பதுடன் தைரியமாக எந்த முடிவும் எடுக்கவும் செய்வார்கள். ஆண் மீன நடவடிக்கையில் ஆர்வம் அதிகரிப்பதுடன் வேலையிலும் வெற்றிகள் கிடைக்கும். சக ஊழியர்களிடம் ஆதரவு கிடைப்பதுடன் விளையாட்டுகளில் ஆர்வம் உள்ளவர்கள் நல்ல பலனையும் பெறுவார்கள். புதிய தொழில் யுத்திகள் நன்மைகளை கொடுக்கும். அதிலும் முக்கியமாக தொழில்துறையில் சாதனைகள் பல செய்யும் ராசிகளில் ஒன்றாக விருச்சிக ராசி பார்க்கப்படுகிறது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் அடிப்படையில் கடின உழைப்பாளிகள். விடாமுயற்சியுடன் உழைத்து வெற்றி காண்பார்கள். அவர்களின் குணத்திற்கு ஏற்ற வகையில் இந்த மாதம் வெற்றிகள் பல கிடைக்கும் மாதமாக இருக்கும். பணியிடத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் தனது நேர்மையின் பலனாய் வெற்றிகள் பல குவிப்பார்கள். கிரகநிலை மாற்றங்கள் சாதகமாக இருக்க இந்த மாதம் எதிர்பார்த்த வெற்றிகளுடன் வாழ்க்கை அமைதியாக செல்லும். எதிர்காலத்தில் நினைத்து அசை போடும் அளவுக்கு இனிமையான தருணங்கள் உண்டாகும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சவால்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும். ஆம், தனிப்பட்ட வாழ்க்கையில் இனிமையான தருணங்கள் நிறைந்து காணப்படும் நிலையிலும் பணியிடத்தில் அலைச்சல்கள் நிறைந்து காணப்படும். பல மாதங்களாக கிடப்பில் இருந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டி இருக்கும். பணி சுமை உங்களை சோர்வடைய செய்யலாம். பணிகளுக்கு இடையே போதுமான ஓய்வு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பதன் மூலம் இந்த பிரச்சனைகளை சமாளிக்கலாம். தொழில்துறையில் பெரும் வெற்றிகளை காணலாம். உங்கள் தொழில் வளர்ச்சி தொடர்பாக வெளியூர் பயணங்கள் பல மேற்கொள்வீர்கள். புதியவர்கள் சிலரையும் சந்திப்பீர்கள். மேலும் இந்த சந்திப்புகள் உங்கள் தொழிலை விரிவடைய செய்யும். எதிர்பார்த்த வெற்றிகளையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். புதிய தொழில் தொடங்க விரும்பும் நபர்கள் தங்கள் பெற்றோர் வார்த்தைகளை நிதானமாக கேட்பதும் நல்லது. ஆம், அவர்களின் ஆலோசனைப்படி தங்கள் தொழிலை தொடங்க முயற்சி செய்வதும் நல்லது. தேவையற்ற விஷயங்களில் முதலீடு செய்வது கூடாது. அவசியமில்லா பணிகளை தொடங்குவதும் கூடாது. அனுபவமில்லா தொழிலில் முதலீடு செய்து தேவையற்ற பிரச்சனைகளை உங்கள் தலைமீது எடுத்துக்கொள்வதும் கூடாது. விருச்சிக ராசியை கொண்டவர்களின் காதல் வாழ்க்கை குறித்து பேசும்போது காதல் துணையின்றி சிங்கிளாக இருக்கும் நபர்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். பணியிடத்தில் உங்கள் மனதிற்கு பிடித்த நபரிடம் காதலை தெரிவித்து விரைவில் அவருடன் திருமண உறவில் இணையும் வாய்ப்புகள் காணப்படுகிறது. ஏற்கனவே காதல் உறவில் இருக்கும் நபர்கள் நேர்மையான மற்றும் வெளிப்படையான உரையாடல்கள் மூலம் தங்கள் உறவில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பார்கள். கடந்த கால காதல் வாழ்க்கை மற்றும் முன்னர் செய்த தவறுகள் குறித்து கேள்விகள் கேட்பது வேண்டாம். விட்டு கொடுத்து செல்லுங்கள். உறவில் மகிழ்ச்சியான தருணங்களை உண்டாக்குங்கள். ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசி லக்கணத்திலேயே புதன் பகவான் வலிமையாக இருக்கிறார். அஷ்டமாபதி லாபஸ்தானத்தின் அதிபதி ராசியில் புதன் அமர்ந்திருப்பது திடீரென வாழ்க்கையை மாறும் யோகங்கள் உண்டாகும். பெரிய கடனை அடைத்து முடிப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய மாற்றங்கள் ஏற்படும். நிறைய பேர் புதிய கோர்ஸ்களை படிப்பது, லோனை முடிப்பது, தான தர்மம் செய்வது, குழந்தைகளை பெரிய விஷயத்துக்கு சேர்த்து விடுவது, அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும். மகிழ்ச்சி, சந்தோஷம், திருப்திகள் உண்டாகும். தோல் அதிபதி பேச்சுவார்த்தைகள், குழந்தைகள் பேசுவது போன்ற அற்புதமான யோகங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை. பல்வேறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. புதிய கண்ணாடிகள் உடையும் வாய்ப்புகள் உள்ளது. விரயத்தில் இருக்கும் புதன் உங்களுக்கு வெற்றி, சாமர்த்தியம், மன சந்தோஷத்தை கொடுப்பார். லோன் கிடைக்கும், லோன் அடையும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். உங்களால் அவர்களுக்கும், அவர்களால் உங்களுக்கும் சந்தோஷம் ஏற்படும். வாய்ப்பேச்சை கண்ட்ரோல் செய்வது நல்லது. மௌனமாக இருப்பதும் நல்லது. விருச்சிக ராசியினருக்கு காது, மூக்கு, தொண்டை, ஒற்றை தலைவலி தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். வாக்குவாதம், சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பதும் நல்லது. வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் மிகுந்த கவனம் தேவை. படிப்படியாக பெரிய முன்னேற்றத்தை இந்த மாதத்திலிருந்து காண்பீர்கள். அதுவரைதான் தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது.
பெரும் வெற்றிகள் சாதனைகள் ஏற்படும். நினைத்ததை முடிக்காம அஷ்டலட்சுமி கடாட்சம் உண்டாகும். தொட்டதெல்லாம் துலங்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படும். மரண பயம் நீங்கும். ஆரோக்கியம் மேம்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும். தனிப்பட்ட முறையில் யோகம் சந்தோஷம் பெரிய வெற்றிகள் ஏற்படும். வாகனத்தில் மாற்றங்கள் வரக்கூடிய மாதமாக இருக்கும். நவக்கிரகத்தில் இருக்கும் சந்திரன் வழிபாடு ஏற்றத்தை குறைக்கும். தனலட்சுமி கரி வரதட்ச பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த ஆண்டு முழுவதும் பிரகாசமாக இருப்பீர்கள். மனதில் ஒரு தெளிவு உண்டாகும். உத்தியோகத்தில் முதலிடை பிடித்து காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்புகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சிகள் பெருகும். அதேபோல் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் புரிதல் ஏற்படும். ராசிநாதன் செவ்வாய் குரு பகவானின் பார்வையை பெற்றிருப்பதால் தெளிவான முடிவை எடுப்பீர்கள். ஆளுமை தன்மை நிர்வாகத் திறமை அதிகரிக்கும். எங்கே சென்றாலும் ஜெயித்து காட்டும் யோகங்கள் உண்டாகும். 8ஆம் இடத்தில் குரு பகவான் மறைந்திருப்பதால் இந்த மாதம் வரை செலவுகள் ஏற்படும். பணம் கொடுத்து ஏமாறும் சூழ்நிலை ஏற்படும். எதுவுமே சரியாக நடக்கவில்லையே என்கின்ற எண்ணம் ஏற்படும். ஆனாலும் இந்த மாதம் முதல் ராசிக்கு 9வது வீட்டில் குரு பகவான் வந்து அமர்ந்து ராசியை பார்ப்பதால் இந்த மாதம் முதல் அமோகமான காலகட்டமாகவே இருக்கும். ஏமாந்து போன தொகை கைக்கு வரும். குடும்ப வருமானம் அதிகரிக்கும். விலை உயர்ந்த தங்க நகைகளை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்ப வருமானம் அதிகரிக்கும். எல்லாமே சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் பிள்ளைகளின் திருமணங்கள் கைகூடி வரும். குரு பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டிற்கு போவதால் உத்தியோகத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. வேலையில் இடமாற்றம் சிறு சிறு தொந்தரவுகள் வரும் வாய்ப்புள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உத்தியோகம் நன்றாகவே. மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை வெற்றியின் மிகப்பெரிய ரகசியம் அவர்களின் அசைக்க முடியாத மன உறுதிதான். மற்றவர்கள் ஒரு தடையை பார்த்தவுடன் இது முடியாது என்று நினைக்கும் இடத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் இதை கடக்க என்ன வழி இருக்கிறது என்று யோசிப்பார்கள். இந்த சிந்தனை முறைதான் அவர்களை மெதுவாக ஆனால் உறுதியாக உயரத்திற்கு கொண்டு செல்கிறது. வெற்றி இவர்களிடம் உடனடியாக வந்து சேராது. ஆனால் ஒருமுறை வந்துவிட்டால் அது நிலைத்திருக்கும். காரணம் அந்த வெற்றி காற்றில் கட்டிய மாளிகை அல்ல, பல வருடங்களாக சிந்தித்து தாங்கி போராடி கட்டிய அடித்தளம். வயது கூட கூட விருச்சிகம் ராசிக்காரர்களின் பார்வை மாறிக்கொண்டே போகும். இளமையில் தீவிரமான உணர்ச்சிகள் கோபம் பிடிவாதம் அதிகமாக இருந்தாலும் அனுபவம் சேர சேர அவை ஞானமாக மாறும். யாரிடமும் பேச வேண்டும், யாரிடம் மௌனம் காக்க வேண்டும், எந்த போராட்டத்தில் இறங்க வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்பதை காலமே அவர்களுக்கு கற்றுத்தரும். இதனால்தான் பல விருச்சிகம் ராசிக்காரர்கள் 35க்கு பிறகு வாழ்க்கையில் உண்மையான நிலைத்தன்மையும் மரியாதைகளையும் பெறுவார்கள். அவர்கள் பேசுவதை காட்டிலும் அவர்கள் இருப்பதே ஒரு தாக்கத்தை உருவாக்கும் நிலைக்கு வருவார்கள். விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு தனிமை ஒரு சாபம் அல்ல, அது ஒரு சக்தி திரட்டுமிடம். தனியாக இருக்கும்போதுதான் அவர்கள் தங்களை மீண்டும் வடிவமைத்துக் கொள்வார்கள். உலகம் புரியவில்லை என்று தோன்றிய தருணங்களில் அந்த தனிமையே அவர்களை தங்களுக்கு நெருக்கமாக கொண்டு வரும். அங்கேயே புதிய இலக்குகள் உருவாகும். பழைய வழிகள் குணமாகும். மனம் தெளிவடையும். அதனால்தான் வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகள் பலவும் விருச்சிகம் ராசிக்காரர்களால் தனிமையில்தான் எடுக்கப்படும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்திற்கு சாதாரணமாக வந்தவர்கள் அல்ல. அவர்கள் மாற்றத்தை உருவாக்க துன்பத்தை கடந்து வலிமைகளை கண்டுபிடிக்க வந்தவர்கள். வாழ்க்கை அவர்களை பலமுறை சோதிக்கும். ஆனால் ஒவ்வொரு சோதனையும் அவர்களை இன்னும் ஆழமானவர்களாக இன்னும் உணர்வுள்ளவர்களாக மாற்றும். அவர்கள் விழுந்தாலும் அந்த விழுதிலேயே ஒரு புதிய எழுச்சியின் விதை இருக்கும். அதனால்தான் அவர்களின் வாழ்க்கை நேர்கோட்டில் செல்லாது. அது வளைவுகள் வீழ்ச்சிகள் உயரங்கள் நிறைந்த ஒரு தீவிர பயணம். உறவுகள் வேலை பணம் ஆன்மீகம் எதிலும் மேலோட்டமாக வாழ முடியாதவர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள். அவர்கள் வாழ்வதே முழுமையாக. அதனால்தான் அவர்களை புரிந்து கொள்வது எளிதல்ல. ஆனால் ஒருமுறை புரிந்துவிட்டால் அவர்களை விட நம்பகமானவர், அவர்களை விட விசுவாசமானவர் இந்த உலகில் அரிது. அவர்கள் குறைவாக பேசுவார்கள், ஆனால் பேசும்போது அது உள்ளத்தை தொடும். அவர்கள் குறைவாக சிரிப்பார்கள், ஆனால் சிரித்தால் அது உண்மையானதாக இருக்கும். இறுதியாக ஒன்று மட்டும் உறுதி, ஒரு விருச்சிகம் ராசிக்காரரை வாழ்க்கை முற்றிலும் உடைக்க முடியாது. அவர்களை வீழ்த்த முடியும். ஆனால் அந்த வீழ்ச்சியிலிருந்தே ஒரு புதிய வலிமையான ஆழமான மனிதர் மீண்டும் பிறப்பார். அதுவே விருச்சிகம் ராசியின் மாபெரும் ரகசியம். குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எல்லா ராசிகளும் ஒரே மாதிரியான பொருத்தம் அமையாது. காரணம் இவர்களின் தீவிரத்தையும் ஆழத்தையும் எல்லோராலும் சமாளிக்க முடியாது. குறிப்பாக கடகம் மீனம் மகரம் போன்ற ராசிக்காரர்கள் விருச்சிகத்தின் உணர்ச்சி ஆழத்தை புரிந்து கொண்டு நிலையான உறவை உருவாக்க முடியும். இந்த ராசிகளுடன் விருச்சிகம் ராசிக்காரர்கள் இணைந்தால் வாழ்க்கை வெறும் பயணமாக இல்லாமல் ஒரு அர்த்தமுள்ள இணைப்பாக மாறும். அதே நேரத்தில் மிதுனம் தனுசு போன்ற ராசிகளுடன் உறவு சவால்கள் இருக்கலாம். இவர்கள் வெளிப்படையான சுதந்திரத்தை விரும்புவார்கள். விருச்சிகம் அதே நேரத்தில் ஆழமான கட்டுப்பாட்டை
கட்டுப்பாட்டையும் பாதுகாப்பையும் நாடுவார்கள். சரியான புரிதலும் பொறுமையும் இருந்தால் மட்டுமே இந்த வேறுபாடுகள் சமநிலையாக மாறும். இல்லையென்றால் சிறிய விஷயங்களே பெரிய இடைவெளிகளாக மாறக்கூடும். அதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்கள் உறவுகளில் அரைகுறை என்ற நிலையை ஏற்க மாட்டார்கள். முழுமை அல்லது விலகல், இதுவே அவர்களின் மனநிலை. உறவுகளில் வெற்றி பெற விருச்சிகம் ராசிக்காரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றுதான். நம்பிக்கையும் விடுதலையும் சமநிலையில் வைத்தால் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயல்வதை விட சில விஷயங்களில் நம்பிக்கையோடு விட்டு கொடுப்பது உறவை மேலும் வலுப்படுத்தும். இதை புரிந்து கொண்ட விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிக ஆழமான நீண்ட நாள் நிலைக்கும் உறவுகளை உருவாக்குவார்கள். ஏனென்றால் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை நேர்கோட்டில் செல்லும் ஒரு சாதாரண பயணம் அல்ல. அதாவது விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒவ்வொரு 12 வருடங்களிலும் மறுபிறப்பு எடுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த சுழற்சி. இந்த சுழற்சிகள் அவர்களை மெதுவாக அல்ல ஆழமாக மாற்றும். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நான் யார், என்னதான் உண்மை என்ற கேள்விகள் அவர்களுக்குள் எழும். அந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடும் பயணமே விருச்சிகம் ராசிக்காரர்களின் உண்மையான வளர்ச்சி. முதல் 12 வருடங்களில் அவர்கள் அதிகம் பேசாத, உள்ளுக்குள் சிந்திக்கும் குழந்தைகளாக இருப்பார்கள். ஆனால் அந்த மௌனத்தின் பின்னால் உலகத்தை கவனிக்கும் கண்கள் இருக்கும். சரி, அதிர்ஷ்ட ராசிகள், கிரக பலன்கள், பரிகாரங்கள் எல்லாம் ஒரே இடத்தில். நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.